எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகில் இரு பெரும் ஜாம்பான்களாக திகழ்ந்தவர்கள் மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும். நடிகர் திலகம் அவருடைய பாணி வேறு, புரட்சி தலைவர் இவருடைய பாணி வேறு. அவர் குடும்ப பாவமான கதைகள் நடிப்பார், இவர் ஆக்ஷன் படம், மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியான படங்கள் நடிப்பார். மக்கள் திலகம் என்ன தெரியுங்களா செய்வார், தான் நடிக்கிற நடிப்போட விட்டுறாமல் மற்றவங்க நடிக்கிறதையும் எப்படி நடிக்கிறாங்க, ஏதா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான டயலாக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தனக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் மாதிரி மற்றவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இசையாகட்டும், பாடலாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஷெட்டு போடுறதாவது காஸ்டியூமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்திலையும் தானே முன்னே இருந்து அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வார். குறிப்பாக பாடல் எழுதுகிற பாடல் ஆசிரியர்கள் சும்மா விட மாட்டார். திரும்ப அந்த பாடல் காட்சி, அதாவது அந்த பாடல் தப்பு எதுவும் வந்துடக்கூடாது, மக்களுக்கு நல்ல அறிவுரைகள் கருத்து சொல்கிற மாதிரி பாடல்களாக இருக்கணுங்கிறதுல குறியாக இருந்து தப்பு வராமல் அந்த பாடல்கள் நல்ல பாடல்கள் அமைய காரணமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அப்படி அமைந்த பாடல்களை இசையமைக்கும் போது அந்த இசையமைப்பாளர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். ஏன்னா அந்த பாடல் நம்ம மட்டும் கேட்குறதில்ல, மக்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக திரும்ப ஒரு டியூனில் 2 டியூனில் கிட்டத்தட்ட 40-50 டியூன் கூட எடுத்து பாடல்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு புரட்சியில் அவங்ககிட்ட வேலையை வாங்கியிருப்பார். ஆக இது எல்லாமே நமது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரியும். ஆக பாடல் இசையமைக்கும் பொழுது அந்த பாடல்களையும் சரி, இந்த டியூனையும் சரி அவ்வப்போது மக்கள் திரட்டு அவர்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கிக்குவார். அப்படி ஏதாவது பின்னாடி தப்பு வந்துச்சுன்னா நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாது, மக்கள் திலகம் சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறதுக்காக இவர் முன்கூட்டியே எல்லா விஷயத்திலையும் கேர் எடுத்துக்குவார் எம்எஸ்சி அவர்கள். இப்படி எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல், ஒரு இக்கட்டான ஒரு சூழல், இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது. ஏன்னு கேட்டிங்களா, ஒரே டைமில் இவர் மக்கள் திலகம் படத்தோட பாடல்களுக்கும் அதே மாதிரி நடிகர் திலகம் படத்தினுடைய பாடல்களுக்கும் இசையமைக்க வேண்டியிருந்ததுனால ரெண்டுலேயுமே அதிலிருந்து ஏதாவது பாடல்கள் இவர் பாடல்கள் வந்துருமோ, இவருடைய இசையமைப்பில் அவருக்கு போயிருமோங்கிறத கரெக்டாக நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணதுனால தான் இப்பையும் சரி மக்கள் திலகம் பாடல்கள் கேட்கும்போது அது தனி ஸ்டைலாக இருக்கும், நடிகர் திலகம் அவர்கள் பாடல் கேட்கும் பொழுது அது தனி ஸ்டைலாக இருக்கும். இவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வச்சுருந்தீங்களா, அது என்ன அப்படின்னா, லட்சுமி கல்யாணங்கிற படத்துக்கு நடிகர் திலகம் அவர் நடித்த ஒரு படத்திற்கு ஒரு பாடல், அதாவது பாடல் எழுதியாச்சு, இவரும் டியூன் போட்டார். அதே மாதிரி நடிகர் திலகம் அவர்கள் நடித்த, அதாவது இப்போ நடிகர் திலகம் நடித்த படத்துக்கு கண்ணதாசன் பாடல் அவர் எழுதி இசையமைச்சு டியூன் போட்டார். இப்போ மக்கள் திலகம் அவர்களுடைய படத்துக்கான ஒரு பாடல், அதுக்கும் பாடல், அதுக்கு பாடல் வந்து கவிஞர் வாலி எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலுக்கும் இசையமைக்கணும், டியூன் போட்டு தலைவரை காமிக்கணும், இப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் இப்போ தான் அவருக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு காத்திருக்கு. என்ன தெரியுங்களா, நடிகர் திலகம் அவருடைய பாடல்களையும் சரி, மக்கள் திலகம் அவருடைய பாடல்களையும் சரி, பொதுவான ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி வந்திருக்குது. ஒரே மாதிரின்னா என்ன அந்த வார்த்தை அப்படின்னு கேட்டோம்னா, அதில் 2 பேருடைய படத்தினுடைய பாடல்களையும் மனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவான வார்த்தையாக இடம்பெற்றிருக்குது. ஆக முன்னுக்கு பின் முரணாக வந்தாலும் பரவாயில்ல, ஒரே டைமில் படத்தை எடுக்கிறாங்க, ஒரே டைம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது நாளைக்கு அதுலேயும் மனிதன் இருக்குது, இதுலேயும் மனிதன் இருக்குது, இதில் ரெண்டுக்கு ஒன்றுக்கு முரண்பாடாக ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு இவர் என்ன நினைக்கிறாருன்ட்டா, மக்கள் திலகத்தில் சொல்லிடலாமா அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது ஏற்கனவே இந்த பாடல் வந்து நடிகர் திலகம் அவர்களுக்கு பாடல் எழுதி கண்ணதாசன் எழுதிட்டார், அதை ரெக்கார்டிங் முழுசும் பண்ணியாச்சு. இப்போ இதை போய் மக்கள் திலகம் சொல்லும் பொழுது அவர் இல்லைப்பா வேண்டாம், நீ சொல்லி அதை
நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டா இங்கே ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணினதை இவங்க ஒத்துக்குவாங்களா இவங்க சைடில் அப்படின்னு மனசில் நினைக்க தோணுது. இருந்தாலும் சொல்லாமல் விட்டுட்டா நாளைக்கு மக்கள் திலகம் இதையே என்கிட்ட நீ முன்னாடி சொல்லியிருந்தா நம்மளாவது வேறு மாதிரி மாற்றி எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு இவர் சொல்லிட்டா என்னடா செய்கிறது அப்படின்னு இவருக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம், ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இவர் மாட்டிக்கிட்டார். ஆக இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டோம். இன்ட்ரோங்கிறது சும்மா ஒரு 2 லைனில் முடிக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான இதுதான். இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2 பேரும் 2 திலகங்களுக்கும் படத்துலையும் இடம்பெற்றதுனால இதை வேண்டான்னு நடிகர் திலகம் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லணும், அல்லது மக்கள் திலகம் அவர்கிட்ட சொல்லணும். இப்போ யார்கிட்ட சொல்லலாம், என்ன சொல்லலாம், இப்படி சொன்னால் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் எம்எஸ் விஸ்வநாதன் யார்கிட்ட போய் சொன்னார், இந்த பக்கம் நடிகர் திலகம் அவங்க ட்ரூப்பில் போய் சொன்னாரா, மக்கள் திலகம் அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, அல்லது 2 பேர்த்திட்டையும் சொல்லாமல் படம் வந்தால் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டாரா அப்படிங்கிறத பற்றியும், அந்த 2 பேரும் நடித்த படங்கள் என்னங்கிறத பற்றியும், அந்த 2 பேர்த்துக்குமே மனிதனுங்கிற பாடல் பொதுவான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுலேயும் மனிதன் அப்படிங்கிறது எந்த படத்தில் யார் பாடுறா அப்படிங்கிறத பற்றியும் இதை இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா இப்போ இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு முழுது தெரியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், படுத்து இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இப்போ மனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2 பேர் பொதுவாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த பாடல் எழுதுனது யார், திரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர்கிட்ட எம்எஸ் விஸ்வநாதன் என்ன தெரியும் செய்கிறாரு, சரி நம்ம மக்கள் திலகத்தை போகிறத விட ஏன்னா கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் அவ்வளோ ஒரு க்ளோஸு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னால் கேட்டுக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதனால் இவரே வாலண்டியராக போய் சொல்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பாடல் எழுதியிருக்கிறீங்க, மனிதன் இருக்குது, அதே மாதிரி மக்கள் திலகம் படத்துக்கும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு வாலி, அதுலேயும் மனிதன் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த பாடலுக்கு வேறு பாடல் எழுதிங்க, நான் அது கம்போஸ் பண்ணி மியூசிக் போட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது கண்ணதாசன் சொல்கிறாரு, ஏப்பா பாட்டு எழுதியாச்சு, கம்போஸிங் பண்ணி ரெக்கார்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுது, இப்போ போய் நீ மாற்றுனா அது எப்படி சரி வருமா, அங்கன்னு எதுவுமே நீ பண்ணதானே, நீ அவர்கிட்ட கூட நீ போய் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் நினைக்கிறாரு, சரி இவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது, ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அங்கேன்னு எதுவுமே ஆகலை தானே, அதனால் மக்கள் திலகிட்ட போய் இந்த நிலைமையை விளக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக மக்கள் திலகிட்ட சொல்கிறாரு. போகிறாரு, கூப்பிட்றாரு, உட்கார வச்சு அவர் சாப்பிட வச்சு அங்கே என்ன விஷயம்னு கேட்குறாரு. நடந்து அப்படியே சொல்லிடுறாரு, இதுதாங்க பிரச்சனை, இதுக்கு நீங்கள் தாங்க ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. தலைவர் அப்படியே முடிச்சு அப்படியே கேட்குறாரு, அப்படியா அதுலேயும் மனிதன் வருது, இதுலேயும் மனிதன் வருது, அவ்வளோதானே, வீடு இருந்துட்டு போகட்டும், எதையும் நீ மாற்றாத, அவன் இந்த பாடல் அவர் பாடட்டும், இந்த பாடல் நான் பாடுறேன், போ ஓகே அப்படின்னு சொல்லி தலைவர் இப்படிங்கிற கண்ணுமைக்க நேரத்தில் அதை ஓகே பண்ணிட்டாரு. இவருக்கு அப்பா சந்தோஷம், அப்பா இன்னமும் நினச்சோம் ஏதோ நினச்சோம் அப்படின்னு பயத்தில் இருந்த எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்படியே தேனாரும் பாலாரும் பாய்ந்த மாதிரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு உற்சாகம். அப்புறம் அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி இந்த பாடலை அடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதாவது புரட்சி தலைவருக்காக வாலி எழுதின அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணி 2ம் இது பண்ணுறாங்க. இந்த பாடலும் சக்ஸஸ் ஆகுது, நடிகர் திலகம் பாடலும் புரட்சி தலைவர் பாடலும் சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ் ஆகுது. அது என்ன தெரியுங்களா, நடிகர் திலகத்துக்காக எழுதின பாடல் லட்சுமி கல்யாணம் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் என்ன தெரியுங்களா, யாரடா மனிதன் இங்கே கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் எல்லாம் குரங்குதான் மீதி இங்கே, யாரடா மனிதன் இங்கே கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. இது நடிகர் திலகம் பாடல். அடுத்து மக்கள் திலகம்
எம்ஜிஆருடைய பாலி எழுதின இந்த பாடல். அது என்ன பாடம் தெரியுங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100வது படம் ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற, அதாவது மது அருந்தக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடித்தால் உடலுக்கு கேடு, ஆக குடிப்பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு மனிதனாக இருங்க அப்படிங்கிறத சித்தரிக்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலில் 5 பேர், அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, 5 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் தோன்றி பாடக்கூடிய இந்த பாடல் படமும் வெற்றி, பாடலும் மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றி அடையுது. அந்த பாடல் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. என்ன பாடல் தெரியுங்களா? தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், அந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும், நீதான் ஒரு மிருகம், அந்த மதுவில் விழும் நேரம். ஆக இதுதான் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் நடிப்பில் உருவான 100வது படமான ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற பாடலாகும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.